வர்ணியாவை விட்டுவிட்டு அபிராமியோடு ஓட்டம் பிடித்த காவலர் அன்புராஜ் அவருடைய மனைவி மாவட்ட ஆட்சியரகத்தில் புகார் மனு வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் அன்புராஜ். இவரும் வர்ணியா என்ற பெண்ணும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் காதல் கணவரான அன்புராஜ் தன்னை விட்டுவிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அண்டகுளம் பகுதியை சேர்ந்த அபிராமி என்ற பெண்ணோடு ஓட்டம் பிடித்ததாகவும் தற்பொழுது அவர் தனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாகவும், ஆனால் அதை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் தன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் இந்த பிரச்சினை தொடர்பாக ஏற்கனவே காவலர் அன்புராஜ் 10 நாட்கள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தற்பொழுது மீண்டும் பணியில் இருப்பதாகவும், அபிராமி என்ற பெண்ணுடன் அன்புராஜின் பழக்கம் தொடர்ந்து இருப்பதாகவும், தன்னை விட்டு சென்ற அன்புராஜ் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அபிராமி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவலர் அன்புராஜ் மனைவி வர்ணியா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் இது சம்பந்தமாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர்ணியா புகார் கொடுத்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அருணா புதுக்கோட்டை டிஎஸ்பி பிருந்தாவை அழைத்து இந்த புகார் குறித்து முழுமையான விசாரணை அறிக்கை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போலீஸா இருக்காங்க, கான்ஸ்டபிளா இருக்காங்க. ஆமா, இல்ல லேடி வந்து சும்மாதான் இருக்காங்க. ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு. மனு கொடுத்திருக்கேன், கலெக்டர் பார்த்து மனு கொடுத்திருக்கேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு